கொள்ளை கொள்ளையாய் சொத்து சேர்க்கா சொக்கத் தமிழராய் வாழ்ந்தவர். மக்கள் தொண்டை மனதில் கொண்டே மக்களாட்சி கண்டவர். புவி வாழ்க்கை ஆசையில்லா தின வாழ்க்கை வாழ்ந்தவர். என்ன கொடுப்பான் எதை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே கலை கொடுப்பான் கல்வி கொடுப்பான் போதாது போதாதென்றால் இன்னும் கொடுப்பான் இவரும் துணை வென்றார். எந்த தலைவன் தன்னை கொடுப்பான் தன் உயிரையும் கொடுப்பான். 6 அடி உயரம் அவரால் ஏழ்மைக்கு துயரம். சிவகாமியின் தம புதல்வன் இந்தியாவின் பெருந்தலைவன் கரும வீரர் காமராஜர். சிறப்பான சிந்தனையாளர்களே, தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகரிலே 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமியின் புதல்வனாய் சிவகாமியின் செல்வனாய் நாடு சிறக்கச் செய்ய தோன்றிய கரும வீரர்தான் இன்று நம் இளைஞர்களின் இதய சிம்மாசனத்தில் வழிகாட்டியாக இருக்கிறார். இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோ என கேட்ட தாய் என்ற வாக்குகள் வள்ளுவனில் இந்த குரல் கூறுவது போல ஆண் பிள்ளையை ஈன்ற பொழுதை விட அவன் அரியணையில் இருந்த பொழுது உலகம் புகழ்வதை கேட்கும் பாக்கியம் ஒரு தாய்க்கு கிடைத்தது என்றால் காமராஜரை ஈன்றெடுத்த சிவகாமி அம்மா தான் இத்தகு பெருமைகளை பெற்ற தூய தாய். சங்கை மிகு சான்றோர்களே, தமக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்பவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பாண்டிய மன்னன் இளம் பெருவழுதி கூறியது போல பிறருக்காக வாழ்ந்தவர் காமராஜர். தமிழகத்தின் பொற்காலம் எதுவென்றால் அது காமராஜர் ஆட்சித்தான் என்று தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் இந்த முதல் விஷயம் உண்மையால் கல்வி தடைப்படக் கூடாது என்று நினைத்த ஐயா காமராஜர் அவர்கள் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து வியப்படைய செய்தவர். படித்த சாதி படிக்காத சாதி பாகுபாடு இல்லாமல் கல்வி சாதியை உருவாக்குவோம் என்று கூறிய ஐயா காமராஜர் அவர்கள் தமிழக வரலாற்றிலேயே அறிவுரை இருபற்ற வளர்ச்சியை கொடுத்தார். இந்த சாதனையை போற்றும் வகையிலேயே 2008ஆம் ஆண்டு முதல் கல்வி வளர்ச்சி நாளாக காமராஜரின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். கண்ணியமிகு ஆகியோர்களே, நாட்டு விடுதலை போராட்டத்தில் சாதாரண தொண்டராக சேர்ந்து ஏழை மக்களை கண்டு விளங்கியவர். பேச்சை